வணக்கம். இந்த பதிவில் ஆங்கிலத்தில் இருக்கிற 25 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஏன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வார்த்தைகளை பார்க்கணும் அப்படின்னா, முக்கால்வாசி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வார்த்தைகளுக்கு நமக்கு சரியாக அர்த்தம் தெரியாது. அந்த வார்த்தைகளை ஒழுங்காக பார்த்து படித்து பழகிக்கிட்டோம்னா எந்த சென்டென்ஸில் பார்த்தாலும் நம்மளால் கரெக்டாக மீனிங் புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். வாங்க அந்த 25 வார்த்தைகளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லிஸ்ட்டில் முதல்ல ஒரு ஆங்கில சென்டென்ஸை சொல்லிடுவேன். அந்த சென்டென்ஸுக்கு தமிழ் மீனிங், தமிழ் சென்டென்ஸையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம கலோக்கியலாக பேசுகிறது, அதாவது பேச்சு வழக்கில் எப்படி பேசுகிறாங்க தமிழ் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப்புறம் அதோட இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் லிஸ்ட்டை பார்க்குறோம். அதோட மீனிங்ஸ், அதோட தமிழ் மீனிங், இதை வரிசையாக பார்ப்போம். முதல் வார்த்தை, ஐ டிடன்ட் டூ இட் ஆன் பர்பஸ், இட் ஜஸ்ட் ஹேப்பன் ஸோ. ஐ டிடன்ட் டூ இட் ஆன் பர்பஸ், இட் ஜஸ்ட் ஹேப்பன் ஸோ. நான் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை, சும்மா அது பாட்டுக்கு நடந்தது. நான் அதை வேணும்னே செய்யல, அதுவாக நடந்துச்சு. ஆன் பர்பஸ் மீனிங் இன்டென்ஷனலி, வேண்டுமென்றே. You need to stay in bed for at least 3 days. You need to stay in bed for at least 3 days. நீங்கள் குறைந்தது 3 நாட்களாவது படுக்கையில் இருக்க வேண்டும். நீங்கள் குறைஞ்சது 3 நாளாவது படுக்கையில் இருக்கணும். அட்லீஸ்ட், நாட் லெஸ் தேன், குறைந்தபட்சம் குறைந்தது. Learn this poem by heart for tomorrow exam. Learn this poem by heart for tomorrow exam. நாளை பரீட்சைக்கு இந்த கவிதையை மனப்பாடம் செய்து படி. நாளைக்கு பரீட்சைக்கு இந்த கவிதையை மனப்பாடம் செய். பை ஹார்ட், பை மெமரைசிங், மனப்பாடம். She showed up 3 hours late. She showed up 3 hours late. அவள் 3 மணி நேரம் தாமதமாக வந்தாள். அவ 3 மணி நேரம் தாமதமாக வந்தா. Show up, arrive at a place, turn up. ஒரு இடத்திற்கு வந்து சேருவது. Tell me your experience, I am all yours. Tell me your experience, I am all yours. உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், நான் கேட்க ஆவலாக உள்ளேன். உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க, அதை கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். All yours, eager to listen, கேட்க ஆவல். He is not coming today as far as I know. He is not coming today as far as I know. எனக்கு தெரிந்தவரை அவர் இன்றைக்கு வரவில்லை. எனக்கு தெரிஞ்சவரை அவர் இன்னைக்கு வரல. As far as I know. If I have correct information. எனக்கு தெரிந்தவரை, என்னிடம் இருக்கும் தகவல் சரியா இருந்துச்சுன்னா. It's very important to do it right away. It's very important to do it right away. அதை உடனே செய்வது மிகவும் முக்கியம். அதை உடனே செய்கிறது ரொம்ப முக்கியம். Right away, immediately, உடனடியாக. I'm still searching, but I don't know what for. I'm still searching, but I don't know what for. நான் இன்னும் தேடுகிறேன், ஆனால் எதற்காக என்று தெரியவில்லை. நான் இன்னும் தேடுறேன், ஆனால் எதுக்குன்னே தெரியல. What for? Why? எதற்காக, ஏன். Real friendship can last for good. Real friendship can last for good. உண்மையான நட்பு என்றென்றும் நீடிக்கும். உண்மையான நட்பு என்னைக்கு நீடிக்கும். For good, forever, என்றென்றும் எப்போதும். If it rains, we shall call off the picnic. If it rains, we shall call off the picnic. மழை பெய்தால் நாங்கள் சுற்றுலாவை ரத்து செய்வோம். மழை பெஞ்சா சுற்றுலாவை கேன்சல் பண்ணிடுவோம். Call off, to cancel something, ரத்து செய்வது. He unfortunately passed away last year. He unfortunately passed away last year. அவர் துரதிருஷ்டவசமாக கடந்த ஆண்டு காலமானார். அவருக்கு என்ன கெட்ட நேரமோ போன வருஷமே போய் சேர்ந்துட்டாரு. பாஸ் அவே, டை, இறந்து போவது. Unemployment is likely to go on rising this year. Unemployment is likely to go on rising this year. இந்த ஆண்டு வேலையின்மை தொடர்ந்து அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த வருஷம் வேலையில்லா திண்டாட்டம் தொடர்ந்து அதிகரிக்க தான் போகுது. Go on, continue, தொடர்ந்து நடைபெறுவது. Dinosaurs died out millions of years ago. Dinosaurs died out millions of years ago. மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்கள் முற்றிலும் அழிந்து விட்டன. பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே டைனோசர் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. டை அவுட், cease to exist, முற்றிலும் அழிந்து விட்டது, அழிந்து போவது. Don't fall asleep when you are driving. Don't fall asleep when you are driving. நீங்கள் வாகனம் ஓட்டும்போது தூங்க வேண்டாம். நீங்கள் வாகனம் ஓட்டுறப்ப தூங்காதீங்க.
fall asleep, go to sleep, தூங்குவது. Tell me word for word what he said. Tell me word for word what he said. அவர் சொன்னதை ஒன்று விடாமல் அப்படியே சொல்லுங்கள். அவர் சொன்னதை ஒன்று விடாமல் அப்படியே சொல்லு. Word for word. In the same word. ஒரு வார்த்தை விடாமல். I would love to buy that house but I can't afford it. I would love to buy that house but I can't afford it. நான் அந்த வீட்டை வாங்க விரும்புகிறேன் ஆனால் போதுமான அளவு பண வசதி இல்லை. அந்த வீட்டை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பண வசதி இல்லை. Can't afford. Be unable to pay for. Don't have enough money. போதுமான அளவு பணம் இல்லை. அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. The accident took place on Park Street. The accident took place on Park Street. விபத்து பார்க் தெருவில் நடந்தது. விபத்து பார்க் தெருவில் நடந்தது. Take place. Happen. நிகழ்ந்தது. What are you looking for? What are you looking for? நீ என்ன தேடுகிறாய்? நீ என்ன தேடுற? Look for. Try to find. Search for. Seek. தேடுவது. He caught a cold last weekend. He caught a cold last weekend. கடந்த வார இறுதியில் அவருக்கு சளி பிடித்தது. போன வாரம் கடைசியில் அவருக்கு சளி பிடிச்சது. Catch a cold. Get a cold. Come down with a cold. சளி பிடிப்பது. Private property keep out. Private property keep out. தனியார் சொத்து உள்ளே நுழையாதே. இது தனியாருடையது, அனுமதி இல்லாமல் உள்ளே வராதிங்க. Keep out. Not to enter. உள்ளே நுழையாதே. Hurry up. It's time to go. Hurry up. It's time to go. இது போக வேண்டிய நேரம், சீக்கிரம். கிளம்புற நேரம் வந்துச்சு, சீக்கிரம். அதாவது கிளம்புற நேரம் வந்து சீக்கிரம் கிளம்புங்க. It's time. Should do it right away. இதுதான் சரியான நேரம். She has no idea when the meeting is. She has no idea when the meeting is. சந்திப்பு எப்போது என்று அவளுக்கு தெரியாது. மீட்டிங் எப்போன்னு அவளுக்கு தெரியாது. Have no idea. Don't know. Not have a clue. தெரியாது. So far I have read 3 books. So far I have read 3 books. இதுவரை நான் 3 புத்தகங்களை படித்தேன். இதுவரை 3 புத்தகம் படிச்சிட்டேன். So far. Up to now. Up to now. Till now. இதுவரை. The house is far from the city. The house is far from the city. நகரத்திலிருந்து வீடு வெகு தொலைவில் உள்ளது. சிட்டியிலிருந்து வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது. Far from. Be a long way from a place. ஒரு இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருப்பது. They sold the last ticket 5 minutes before I got there. Just my luck. They sold the last ticket 5 minutes before I got there. Just my luck. என் துரதிர்ஷ்டம், நான் அங்கு செல்வதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பே கடைசி டிக்கெட்டை விற்று விட்டார்கள். என் துரதிர்ஷ்டம், நான் அங்கே போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே கடைசி டிக்கெட்டை விற்றுட்டாங்க. ஜஸ்ட் மை லக். துரதிர்ஷ்டம், பேட் லக், ஹார்ட் லக். துரதிர்ஷ்டம், கெட்ட நேரம். ஸோ இதோட நம்ம 25 வார்த்தைகளை பார்த்துட்டோம். இந்த 25 வார்த்தைகளையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஆன் பர்பஸ், வேண்டும்னே செய்கிறது. ஆன் பர்பஸ். அட்லீஸ்ட், குறைந்தபட்சம், குறைஞ்சது. பை ஹார்ட், மனப்பாடம் செய்கிறது. ஷோப் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு ஒரு டயத்துக்கு வந்து சேர்றது. லேட்டாவோ நேரமோ அதோ டயத்துக்கு வர்றது ஷோப் அப்படிங்கிறது. ஆல் இயர்ஸ், கேட்க ஆவலாக இருக்கிறது. அஸ் ஃபார் அஸ் ஐ நோ, எனக்கு தெரிஞ்ச வர அப்படிங்கிறதுக்கு. ரைட் அவே, உடனடியாக. வாட் ஃபார், எதற்காக, ஏன். ஃபார் குட், என்றென்றும் எப்போதும். கால் ஆஃப், ரத்து செய்வது, கேன்சல் செய்கிறது. பாஸ் அவே, இறந்து போவது. கோ ஆன், தொடர்ந்து நடைபெறுவது, தொடர்ந்து செய் அப்படிங்கிறது. டை அவுட், முற்றிலும் அழிந்து விட்டது. ஃபால் அஸ்லீப், தூங்குவது, தூங்குகிற ஸ்டேஜுக்கு போகிறது. வேர்ட் ஃபார் வேர்ட், ஒரு வார்த்தை விடாமல். கேன்ட் அஃபோர்ட், போதுமான அளவு பணம் இல்லை, அந்த அளவுக்கு பணம் இல்லை. டேக் பிளேஸ், நிகழ்ந்தது. லுக் ஃபார், தேடுவது. கேட்ச் அ கோல்டு, சளி பிடிப்பது. கீப் அவுட், உள்ளே நுழையக்கூடாது. இட்ஸ் டைம், இது சரியான நேரம். ஹாவ் நோ ஐடியா, தெரியாது. ஸோ ஃபார், இதுவரை. ஃபார் ஃப்ரம், ஒரு இடத்துலேருந்து வெகு தொலைவில் இருக்குது. ஜஸ்ட் மை லக், துரதிர்ஷ்டம், கெட்ட நேரம். அதாவது மை லக் அப்படின்னா நல்ல நேரம் நினச்சிடக்கூடாது. ஜஸ்ட் மை லக் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே அது பேட் லக் அப்படின்னு அர்த்தம். இதில் சில வார்த்தைகள் வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயே கூட யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் கால் ஆஃப் அப்படிங்கிறத கால்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பாஸ்ட் அவேங்கிறத பாஸ்ட் அவே அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கோ ஆன்ங்கிறத வென்ட் ஆன் கூட யூஸ் பண்ணுவாங்க.
டைட் அவுட் டைட் அவுட்னு பாஸ்ட் டென்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. டேக் பிளேஸ் அப்படிங்கிறத டுக் பிளேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. டேக்கன் பிளேஸ் டுக் பிளேஸ் அப்படின்னு, ஹேவ் டேக்கன் பிளேஸ் அப்படின்னு. லுக்டு ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. கேட்ச் அ கோல்டு வந்து காட் அ கோல்டு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஹேவ் காட் அ கோல்டு அப்படின்னு. கீப் அவுட் கெப்ட் அவுட்னு யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம ஒரு 2 தடவையாவது இந்த வார்த்தைகளை பார்த்து நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுறப்ப ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்து தொடர்ந்து வார்த்தைகளை பார்த்துக்கிட்டே இருப்போம். 25 வார்த்தைகளாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒருவேளை உங்களுக்கு இது அதிகமாக தெரிஞ்சதுன்னா 10 வார்த்தையாக பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் வீடியோ சின்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து நான் வந்து 25 வார்த்தையாக பண்ணலாமா இல்லை 10 வார்த்தையாக பண்ணலாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கிறேன். இதுபோல் ஆங்கில வார்த்தைகளுடன், அதாவது ஃப்ரேஸில், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் கிளப்ஸுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.